Hi everyone, General Intelligence and Reasoning. இந்த டாபிக்ல verbal டெஸ்ட்ல சாப்டர் 1 அனாலஜி ஆர் சிமிலாரிட்டி இந்த சாப்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டரை நான் மூணாக பிரிச்சிருக்கேன். டைப் 1ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால அதை டைப் 1. டைப் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் தென் டைப் 3ல பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலேட்டட் வேர்ட்ஸ். சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸோட ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். அதனால இந்த ஒரு சாப்டர் மட்டும் உங்களுக்கு 3 வீடியோவாக கொடுக்க போகிறேன். டைப் 1ல நம்பர்ஸ் பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ், டைப் 2ல இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் அண்ட் டைப் 3ல வேர்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டைப் 1 நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் ரிலேட்டடான ஒரு 20 கொஷின்ஸை எப்படி அவங்களாம் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி திங்க் பண்ணணும், எந்த மாதிரிலாம் திங்க் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கூடவே சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். At the end of the video, I am going to give you 10 set of practice questions. அந்த questions எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கே அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எவாலுவேட் பண்ணி உடனே ஆன்சர் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் அ வீக் ஐ வில் ட்ரை டு அப்லோட் ஆல் தி ஆன்சர்ஸ் ஃபார் த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த டைப்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் தெரியாமல் நம்மளால் போக முடியாது. அதனால இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் கொஷினில் 3 நம்பர் தான் தெரியும். அந்த 4வது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டாஸ்க். மொதல் 2 நம்பர் ஏதோ ஒரு ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன் என்ன, அது என்ன ரிலேஷனில் அது வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த நம்பருக்கு அந்த ரிலேஷனை அப்ளை பண்ணி அந்த அன்னோன் நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நாம் எப்படிலாம் திங்க் பண்ணணும், எந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம மைண்டுக்கு கொண்டுட்டு வரணும், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எப்போவுமே பார்த்த உடனே அது இன்க்ரீசிங்கில் இருந்துச்சுன்னா அடிஷன் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அடுத்தது இதுவே நம்பர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். இது எல்லாமே நம்பர் சீரீஸ்க்கும் பொருந்தும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து நம்ம திங்க் பண்ண வேண்டியது ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் கூட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஸ்கொயர் நம்பர்ஸ் மினிமம் ஒரு 20, அதாவது 1லேருந்து 20 வரைக்குமே அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். கூடவே கியூபிக் நம்பர்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு நம்பரை பார்த்த உடனே அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதே போல் கியூபிக் ரூட்டும் கண்டுபிடிக்க தெரியணும். இது எல்லாமே தான் அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது நம்ம திங்க் பண்ண போகிறது ஃபேக்டோரியல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த மாதிரி நம்பர்ஸை 1 வரைக்கும் நம்ம எழுதுறோம் இல்லையா, இதோட ப்ராடக்ட்டை தான் நம்ம 4 ஃபேக்டோரியல் அப்படின்றத சொல்கிறோம். இதோட ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 12 2s are 24. அதே போல் இப்போது 3 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 தட் இஸ் 6. இந்த மாதிரி ஃபேக்டோரியல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்ம ஃப்ராக்ஷன்ஸை வச்சு அந்த சம்மை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல், ஃபிபோனசி சீரிஸ் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அதாவது ஸோ இந்த ஃபிபோனசி நம்பர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். 0 அண்ட் 1 இந்த 2 நம்பருமே ஆட் பண்ணி வர்றது தான் தேர்ட் ஃபிபோனசி நம்பர், தட் இஸ் 1. அண்ட் தென் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பர் வேணும்னா இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் 3. அடுத்த நம்பர் வேணும்னா இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் 5. இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்காது. அதாவது ப்ரெசீடிங் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி வர்ற நம்பர்ஸ் தான் ஃபிபோனசி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கொஷினை இந்த ஆர்டரில் தான் நம்ம திங்க் பண்ண போகிறோம். அப்படி தான் நானும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், 6:8 ப்ரொபோர்ஷன் 3 what? இப்போ மொதல் 2 நம்பர் என்ன ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதே கண்டிஷனை அடுத்த நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம பார்த்த உடனே எப்படி திங்க் பண்ணுவோம், 6 கூட 2 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். ஓகே, அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். அப்போது 3 கூட நம்ம 2 ஆட் பண்ணணும். 3 + 2 5 கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷனில் 5 நம்பர் இல்லவே இல்லை. 6ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறேன், தட் இஸ் 2 இன்ட்டு 3. 8ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறேன், தட் இஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகே,
ஸோ இதே மாதிரி 3யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறேன். அது 1 அண்ட் 3. ஓகே, 3ஏ ஒரு ப்ரைம் நம்பர்ன்றதுனால 1 into 3 தான் நம்மளால சொல்ல முடியும். அதே போல அடுத்து வர நம்பர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரோட கியூபிக் நம்பரா இருக்கணும். இப்போ இங்க 2 இருக்கு இல்லையா? அப்போ 2ஓட கியூப் தான் இந்த 8. அப்போ இங்க இருக்கிற 1 நான் சூஸ் பண்ணா 1 கியூப் பண்ணா ஆன்சர் 1 வரும். இல்லைன்னா 3 கியூப் பண்ணி பாருங்க, ஆன்சர் 27 வரணும். இப்படி இந்த ரெண்டு நம்பருமே ஆப்ஷன்ல இல்லை. அப்போ நம்ம இப்படியும் திங்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பிரைம் நம்பர்ஸும் திங்க் பண்ணிட்டோம், அடிஷனும் திங்க் பண்ணிட்டோம். இப்போ ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் தான் திங்க் பண்ணி பார்க்கலாம். 6ஓட நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 3ஓட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 5ன்ற நம்பர் ஆப்ஷன்ல இல்லை. அதனால நம்ம இப்படியும் திங்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷனையும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு தான் நம்மளால அடுத்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்தது நம்ம ஃப்ராக்ஷனுக்கு போயே ஆகணும். ஏன்னா ஃப்ராக்ஷன்ல நமக்கு ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ 6:8. 6 கூட என்னெல்லாம் நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணா 8 வரும் அப்படின்றத பார்க்கலாம். 6 1ஆல டிவைட் பண்ண ஆன்சர் 6. 6 + 6 8 வரல. ஸோ தட் ஐ எம் யூசிங் 2. 6 2ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் 3. 6 + 3 9 வரணும். பட் இங்க 8 இருக்கு. அடுத்தது 6 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். இதை டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 2ன்னு வரும். ஸோ 6ஐயும் 2வையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் 8. இதே கண்டிஷனை இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த 3 எடுத்துக்கலாம். இந்த 3ய அதே 3 கூட நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 3ய 3 கூட டிவைட் பண்ணா ஆன்சர் 1. அந்த 3ஐயும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 4ன்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 4. இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் 534:645. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு அதே கண்டிஷன் நம்ம இந்த நம்பருக்கு அப்ளை பண்ணணும். 534 and 645. இங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுனால நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 4 கூட 1 ஆட் பண்ணியிருந்தா 5 கிடைக்கும். 3 கூட 1 ஆட் பண்ணா 4 கிடைக்கும். ஸோ 5 கூட 1 ஆட் பண்ணா 645 கிடைக்கும் இல்லையா? இதே கண்டிஷனை அடுத்த நம்பருக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். 381. இதே 111 நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 1 2, 8 + 1 9, 3 + 1 4. 492 ஆப்ஷன்ல ஆப்ஷன் 3ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டைப் ஆஃப் சம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 492. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13க்கும் 167க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, 13 ஒரு ப்ரைம் நம்பர். 13ஓட ஸ்கொயர் நம்பரை நான் திங்க் பண்ண போறேன். ஏன்னா 167, இந்த 167க்கு நியர்பையா இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 169. ஸோ அதனால இதை நான் ஈஸியா ரிலேட் பண்ணிடுவேன். 169 கூட நான் 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே கண்டிஷனை அடுத்த நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 23 what? நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிக்க நான் இந்த நம்பரை எப்படி இங்க ஸ்கொயர் பண்ணணும், அதே மாதிரி 23யை நான் ஸ்கொயர் பண்ண போறேன். 529. இப்போ அங்க நான் 2ஆல சப்ட்ராக்ட் பண்ண மாதிரி இதையும் 2ஆல சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 527 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் 527 ஆப்ஷன் 1ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 41:4. ஓகே, 41 and 4 என்ன ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த 4க்கும் இந்த 41க்கும் ஒரு ரிலேஷன் பாருங்களேன். அந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4 1s are 4 இல்லையா? ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்பர்லாம் திங்க் பண்ண வேணாம், அந்த டிஜிட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற நம்பர் வருது. அதே போல் 37 நம்ம அதோட டிஜிட்ஸ் கூடயே மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது 3 into 7 தட் இஸ் 21. ஸோ 21 இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், இது ஆப்ஷன் 2ல இருக்கு. 5th கொஸ்டினில் 13க்கும் 17க்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ரெண்டு நம்பருமே கொடுக்கல, ரெண்டு நம்பருமே மிஸ் ஆகுது. ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கலாம். இங்க ரெண்டு நம்பர் மிஸ் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸோட ரிலேஷன் என்ன நம்ம பார்த்துக்கலாம். 13 and 17
இதை பார்த்த உடனே சொல்லலாம் இந்த ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ பிரைம் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 அண்ட் தென் 3, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 100க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்மளால ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 13ம் 17ம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது 24 இஸ் நாட் அ பிரைம் நம்பர், 27 இஸ் நாட் அ பிரைம் நம்பர், 21 பிரைம் நம்பர் இல்லை. அதனால இந்த கண்டிஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ். அப்போ 13க்கு அடுத்த பிரைம் நம்பர் 17, 17க்கு அடுத்த பிரைம் நம்பர் 19, 19க்கு அடுத்த பிரைம் நம்பர் 23. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, 19:23. 353:51 என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு பார்த்துடலாமா? டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால ஐம் கோயிங் டு யூஸ் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ இந்த 553 கூட 2வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 551 வரும். அதே போல 447 கூட அதே 2வை நான் சப்ராக்ட் பண்ணி பார்க்க போறேன், ஆன்சர் இருக்கான்னு பார்த்துலாம். ஓகே, ஸோ 447 கூட 2வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 445ன்னு கிடைக்கும். The right answer is 445. Next question, 446:443 என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். 446க்கும் 443யும் டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால நான் சப்ராக்ட் பண்ண போறேன். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட், என்ன நம்பரால சப்ராக்ட் பண்ணா அடுத்த நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பர் கூட 3யை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 443 என்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் ஐ எம் கோயிங் டு யூஸ் த சேம் கண்டிஷன் ஃபார் 552. 552 கூட நான் 3யை சப்ராக்ட் பண்ண போறேன். ஐ வில் பி கெட்டிங் 549. ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 549. கொஸ்டின் நம்பர் 8, 15:17 எந்த ரிலேஷன்ல இருக்குன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி 2 ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 15 + 2 is 17. 23 is 2 what? இதே மாதிரி 2 ஆட் பண்ணி பார்க்கலாம். 23 + 2 will be 25. கரெக்ட் ஆன்சர் 25. ஸோ இந்த சம்மோட கண்டிஷன் +2. கொஸ்டின் நம்பர் 9, 594:592. ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால நான் சப்ராக்ஷன் யூஸ் பண்றேன். நம்பர் கூட 2வை சப்ராக்ட் பண்ணா நமக்கு 592 கிடைக்குது. அதே போல 368 கூட 2வை சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி 366. இது நம்மளோட ஆப்ஷன்ல 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி 366. கொஸ்டின் நம்பர் 10, 48 and 196 என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு பார்த்துலாம். 48 and 196 இதோட டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பரா இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, 48 கூட எதையாவது நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வந்து நியரஸ்டா இருக்கா இல்ல எக்ஸாக்டா கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். இந்த 48 நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 96 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 3ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 144ன்னு கிடைக்குது. ஸோ 4ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நியரஸ்டா 192ன்ற ஆன்சர் கிடைக்குது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 196. ஸோ ஒரு 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 196ன்ற இந்த நம்பர் கிடைச்சிரும். இதே கண்டிஷனை 52க்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 52 கூட 4ஐ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். இட் இஸ் 208. இப்போ இந்த 208 கூட அதே நம்பரை 4ஆல ஆட் பண்ணி பார்த்துடலாம். இட் இஸ் 212. ஆப்ஷன்ல 212 இருக்கிறதுனால இந்த சம்மோட கண்டிஷன் மல்டிப்ளை பை 4, ஆட் பை 4. ஸோ ரெண்டு ஆப்ரேஷன் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம், அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். கொஸ்டின் நம்பர் 11, 14, 200 இதோட ரிலேஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 11, 14க்கும் 200க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ 14க்கும் 200க்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் கொஞ்சம் ஹியூஜாக தான் இருக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கொயர் நம்பர் திங்க் பண்ணுவோம். இப்போ 14க்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கலாம். இட் இஸ் 196. அப்போ இந்த 200க்கும்
196க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 4. ஸோ இந்த 196 கூட இந்த 4 நம்ம ஆட் பண்ணோம்னா we will be getting 200. இதே கண்டிஷனை அடுத்த இருக்கிற 18க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 18 ஸ்கொயர் பண்ணலாம். 18 ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 324. மினிமம் ஒரு 20 நம்பர்ஸ்க்கு அதோட ஸ்கொயர் நம்பர்ஸை நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 4 ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் 328. இந்த ஆன்சர் ஆப்ஷனில் ஏன்ற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 328. ஸோ இந்த சம்மோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். அது கூட 4 ஆட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஷின் 16:21. ஸோ இந்த 16 and 21 எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 16 கூட நம்ம 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 கிடைக்கும். ரெண்டு நம்பருமே அன்னோனாக தான் இருக்குது. ஆப்ஷனில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே இந்த 5 ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 14 and 19 இருக்கிறதுனால இப்போ 14 கூட 5 ஆட் பண்ணோன்னா நமக்கு 19 கிடைக்குதா அப்படின்றத பார்த்துடலாம். 14 + 5 it is 19. ஸோ ஆப்ஷன் 1 14 and 19 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற 15 கூட 5 ஆட் பண்ணால் 20 கிடைக்கணும். பட் இங்கே 23 இருக்குது. இங்கே இருக்கிற 21 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 கிடைக்கும். பட் இங்கே 29 இருக்குது. 18 கூட 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 23 வரும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இந்த சம்க்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 14:19. கொஸ்டின் நம்பர் 13. 696 and 976. இந்த ரெண்டு நம்பருமே எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 697 and 976. இப்போது இந்த ரெண்டு நம்பருமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது வர ஆன்சர் கொஞ்சம் ஹியூஜாகவே இருக்குது. 279. இதே மாதிரியே இந்த 532வை நம்ம இந்த 279 கூட ஆட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் ஹியூஜ் நம்பராக வருது. ஆப்ஷன்ஸில் எதுவுமே இல்லை. ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 532வை விட கம்மியான நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற டிஜிட்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். அந்த டிஜிட்ஸை ஷஃபிள் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 6, அதே நம்பர் இங்கே ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. இங்கே இருக்கிற 97 இந்த நம்பர் கூட ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி அடுத்த நம்பரை நம்ம செக் பண்ணலாம். 532 எழுதியிருக்கேன். அப்போது நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பரோட ஒன்ஸ் பிளேஸில் இந்த 5ன்ற நம்பர் இருக்கணும். ஸோ தட் ஒன்ஸ் பிளேஸில் 5வை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற 32ன்ற நம்பரை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். 100s பிளேஸ் அண்டு 10s பிளேஸில். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 325. எஸ், 325 ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ நம்மளால் எந்த ஒரு கண்டிஷனுமே அப்ளை பண்ண முடியல. எந்த ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் ரூட் நம்பர், கியூபிக் நம்பர் எதுவுமே வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற டிஜிட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிஜிட்ஸ்குள்ளேவே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த டிஜிட்ஸையே ரீப்ளேஸ் பண்ணி இல்லைனா ரிவர்ஸ் ஆர்டரில் கூட கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இப்படியும் திங்க் பண்ணி ஆன்சரை வர வைக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. 41:66. இப்போ இதுக்கு நாம் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். 41 கூட நம்ம 25வை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 66ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 29 இருக்குது. அது கூட நம்ம 25 ஆட் பண்ணி பார்க்கலாம். 54. ஸோ அதே 54 தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 29:54. மற்ற ஆப்ஷன்ஸையும் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே 32 கூட 25 ஆட் பண்ணால் 9 இருக்குது. ஸோ இது நம்மளோட ஆன்சர் இல்லை. 31 கூட 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 56 கிடைக்கும். ஸோ இதுவும் கிடையாது. 33 கூட 25 ஆட் பண்ணோம்னா 58 கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சரும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 29:54. கொஸ்டின் நம்பர் 15. 52:57. இந்த ரெண்டு நம்பர்ஸும் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 52 கூட நம்ம 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 57 கிடைக்கும். இதே கண்டிஷனை அடுத்து வர 46க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். 46 + 5 will be 51. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4
51. நெக்ஸ்ட் கொஷின் 69க்கும் 87க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 64 கூட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 87 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 18 ஆட் பண்ணுவோம். எந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். 97 கூட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா 95 கிடைக்குது. பட் இங்கே 97 இருக்குது. 95 கூட 18 ஆட் பண்ணால் 113 கிடைக்குது. இங்கேயும் தப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற 121 கூட 18 ஆட் பண்ணால் 139 கிடைக்கும். இங்கேயும் ராங்காக இருக்குது. 117 கூட 18 ஆட் பண்ண 135 கிடைக்குது. இங்கேயும் அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஷின் 63:36. தென் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 63யை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு 36 கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் எந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே 35 ரிவர்ஸ் பண்ணால் 53 வரணும். பட் இங்கே 54 இருக்குது. 73 ரிவர்ஸ் பண்ணால் 37 இருக்கணும். பட் இங்கே 39 இருக்குது. 47 ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு 74 இருக்கணும். பட் இங்கே 72 இருக்குது. ஸோ 94 ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு 49 கிடைக்கிறதுனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 94:49. நெக்ஸ்ட் கொஷின் 49:147. இப்போது இந்த ரெண்டு நம்பரும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே கண்டிஷனை நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே செக் பண்ண போகிறோம். 49 கூட நம்ம 98 ஆட் பண்ணோம் அப்படின்னா 147 கிடைக்குது. இதே 98 இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர் தரலை. அதனால நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ராங். அதனால இப்போ நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வைஸ் போயிடலாம். 49 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 147 வரும் அப்படின்றத பார்க்கலாம். 27, 4 3 12, 12 + 2 147. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 3யை மல்டிப்ளை பண்ணதும் நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே நம்ம 3யை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே 71 கூட நம்ம 3யை மல்டிப்ளை பண்ணோன்னா 213 கிடைக்கணும். பட் இங்கே 203 இருக்குது. ஸோ இட் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு 63யை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 189 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 63:189. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 3. கொஷின் நம்பர் 19 44 and 47. இதோட ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44 கூட 3 ஆட் பண்ணால் நமக்கு 47 கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி 58 கூட 3 ஆட் பண்ணி பார்க்கலாம். 58 கூட 3 ஆட் பண்ணால் நமக்கு 61 கிடைக்கும். இது ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ 61 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 20. இந்த 43க்கும் 27க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். 47 விட 27 கம்மியாக இருக்கிறதுனால ஸோ 43 கூட எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 27 வரும் அப்படின்றதான் திங்க் பண்ணணும். ஸோ 43 கூட 16 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 27 அப்படின்ற நம்பர் கிடைக்கும் இல்லையா? அப்போது 16 இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் கூடயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே 77 இருக்குது. 77 கூட 16 சப்ட்ராக்ட் பண்ணலாம். 77 - 16 இட் இஸ் 61. பட் இங்கே 65 இருக்குது. 91 கூட 16 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி 25. பட் இங்கே 87 இருக்கனால இதுவும் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற 65 கூட 16 சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் 3 65:49. 354 and 351. இதுக்கான ரிலேஷன் என்னன்னு பார்த்தோன்னா 354 கூட நம்ம 3யை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆன்சர் 351 வரதுனால இங்கே இருக்கிற 478 நம்ம 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 478 3ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 475 அப்படின்ற ஆன்சர் தருது. இட் இஸ் இன் ஆப்ஷன் 3 475. நெக்ஸ்ட் கொஷின் 16 and 48. இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதே கண்டிஷனை நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே அப்ளை பண்ணணும். ஸோ தட் இப்போ நான் 16ஐயும் 48ஐயும் மைனஸ் பண்ண போகிறேன். வர ஆன்சர் 32. இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பருமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 32ன்ற ஆன்சர் தரல. ஸோ மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது 16 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 32. இதுவே 3யை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48 இந்த ஆன்சர் தரதுனால இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம்.
இப்போது ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 7 3s 33 வரணும். ஸோ இது ராங் ஆன்சர். 49 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்சர் 3 டிஜிட் நம்பரில் தான் இருக்கும். ஸோ ராங். இது கரெக்ட் ஆன்சர் 25 into 3 will be 75. நெக்ஸ்ட் கொஷின் 43 and 66 இந்த ரெண்டு நம்பரும் எந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ 43 கூட 23 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 63 ஆன்சர் தருது. ஸோ இந்த 23 தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குது. இதே 23 நம்ம 91க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 91 + 23 will be 114. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 1 114 is the right answer. Question number 24. 16:23 இந்த ரெண்டு நம்பர்ஸும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். 16 கூட நம்ம 7 ஆட் பண்ணோன்னா நமக்கு 23 கிடைக்கும் இல்லையா? அதே 7 22 கூட ஆட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன்ஸில் ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இட் இஸ் 29. எஸ், இது ஆப்ஷன் 2ல் இருக்குது. கொஷின் நம்பர் 25. 33:38 ரெண்டுமே நம்பர்ஸ் க்ளோஸாக இருக்கிறதுனால 33 கூட நம்ம 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 38ன்னு கிடைக்கும். இதே கண்டிஷனை இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, 17 கூட 5 ஆட் பண்ணோம்னா 22 கிடைக்கும். 10 கூட 5 ஆட் பண்ணால் 15 கிடைக்கும். 12 கூட 5 ஆட் பண்ணால் 17 கிடைக்கும். 13 கூட 5 ஆட் பண்ணோம்னா 18 கிடைக்கும். ஸோ 25th கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 13:18. நம்பர் 26. இப்போது 9 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும்? தட் இஸ் 91. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் தான் 100 கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே இருக்கிற 13 கூட 91 ஆட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் 104. இந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷனில் எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம ஆட் பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ தட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் போயிடலாம். 9 into 10 that is 90. ஆனால் இங்கே 100 இருக்கிறதுனால ஒரு 10 எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நம்ம இப்படி திங்க் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் 100. இதே மாதிரியே 13க்கும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இட் இஸ் 130. அது கூட ஒரு 10 ஆட் பண்ணோன்னா நமக்கு 140 கிடைக்கணும். ஆனால் அந்த 140ன்ற ஆன்சர் எங்கேயுமே இல்லை. ஸோ தட் நாம் வேறு விதமாக அப்ரோச் பண்ணுவோம் அந்த சம்மை. 169 வந்து 13ஓட ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய நம்பர். 14 ஸ்கொயர் பண்ணால் 196 கிடைக்கும். 144 12 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும். ஸோ இங்கே 130ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால் இந்த 3 ஆன்சரையும் நான் க்ளூவாக வச்சுக்கிட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 81 கிடைக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்பர் 100. அப்போது 100 எதோட ஸ்கொயர்? 10ஓட ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா 9 கூட 1 ஆட் பண்ணுறோம். அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த ரிலேஷன். ஓகே, இதே மாதிரி 13க்கு ட்ரை பண்ணுவோம். 13 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுவோம். தட் இஸ் 169. ஆனால் இந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ண போகிறோம். 14. அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். தட் இஸ் 196. ஸோ ரெண்டு நம்பருமே ஆப்ஷனில் இருக்கிறனால நம்ம டேரெக்டாக 169 தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவோம். பட் இங்கே ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர் 196. தட் இஸ் இட் இஸ் இன் ஆப்ஷன் 3 196. கொஷின் நம்பர் 27. 2 and 12 இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தட் இஸ் 6. 6 2s are 12. அதே போல் 5 கூட 6 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் 30. ஸோ இந்த 30ன்ற நம்பர் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 412 and 49. 412க்கும் 49க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்க்கணும். இந்த நம்பர் டிக்ரீஸிங்கில் இருக்கிறதுனால நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். பட் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறது அவ்வளோ வந்து கரெக்டான ஆன்சர் தராது. ஏன்னா ஸோ 412க்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போதும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஓகே, ஸோ எப்படி கிடைக்கும்? இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 into 2 into 103 இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸை நம்மளால் கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை உங்களால் அப்ளை பண்ண முடியும்னா
நீங்கள் அந்த டிஜிட்ஸ் ஏதாவது கால்குலேட் பண்ணி பாருங்கள், 49 கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா டிஜிட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். 4 + 1 5, 5 + 2 7. இங்கே இருக்கிற டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 7 நம்பர் கிடைக்குது. அப்போது 7 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 49 கிடைக்குது. இதே கண்டிஷனை பக்கத்தில் இருக்க 369க்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே கண்டிஷனை 361க்கு அப்ளை பண்ணலாம். 6 + 3 9, 9 + 1 10. ஓகே, ஸோ இந்த 10 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100ன்னு வரும். எஸ், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 100. ஸோ இந்த சம்மோட ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பரோட டிஜிட்ஸை நம்ம ஆட் பண்ணணும், அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் இந்த ரிலேஷன். இப்போது 81 வந்து ஸ்கொயர் நம்பர். ஓகே, 9 ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய நம்பர் 81. ஆனால் இங்கே 9 விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது. அப்படி நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்னா, இங்கே இருக்கிற நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும், அந்த நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ரிலேஷன். இதே மாதிரி 10க்கு அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற 10 கூட 1 ஆட் பண்ணுறேன், தட் இஸ் 11. 11 நான் ஸ்கொயர் பண்ணுறேன், தட் இஸ் 121. ஸோ 121 ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 121. Last question of this question. Select a number pair in which the two numbers are related in the same way as are the two numbers of the following number pair. இந்த 5:9, இந்த 5ம் 9ம் ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் பேராக இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எந்த பேர் அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5 and 9 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 5 ஒரு ஆட் நம்பர், 9ம் ஒரு ஆட் நம்பர், நடுவில் 7 ஒரு ஆட் நம்பர் மிஸ் ஆகுது. அந்த மாதிரி ஏதாவது இங்கே ரிலேட் பண்ண முடியுதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அடுத்தது 9 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேவா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். ஆனால் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 25 தவிர மீதி எதுவுமே ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஸ்கொயர் நம்பரும் திங்க் பண்ண முடியாது. வேறு எப்படி திங்க் பண்ணலான்னா, ஸோ இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்குள்ளார ஏதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணணும். இப்போது 5 எடுத்துக்கலாம். 5க்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் 4. ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 வரும். 1 எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி 2 க்யூப் பண்ணோன்னா நமக்கு 8 வரும். அது கூட 1 ஆட் பண்ணால் 9. ஸோ இந்த 2 நம்பரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதே கண்டிஷனை இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். 10. 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அப்படின்ற நம்பர் வரும். பக்கத்தில் 29 இருக்குது. அதே 3க்கு நான் க்யூப் பண்ணுறேன். 3 க்யூப் பண்ணும்போது இட் இஸ் 27. அது கூட 1 தான் ஆட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 2 நம்பர் கூடமே இங்கே ஆட் பண்ண மாதிரி 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி இங்கே 1 ஆட் பண்ணும்போது 10 கரெக்டான ஆன்சர் தருது. பட் 28 தரணும், பட் இங்கே 29 இருக்குது. ஸோ தட் ஆப்ஷன் 1 ஆன்சர் இல்லை. ஸோ 25 ஒரு டைரக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர். 5 ஸ்கொயர் பண்ணணும், அது கூட 1 ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2வும் ஆன்சரில் வராது. 17 and 65. 17க்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஓட ஸ்கொயர் 16. ஓகே, அது கூட 1 ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 16 கூட 1 ஆட் பண்ணோன்னா 17ன்ற ஆன்சர் தருது. ஓகே, அடுத்த போர்ஷனில் 65 இருக்குது. நம்ம இந்த 4 க்யூப் பண்ணணும். ஸோ 4 க்யூப் இஸ் 64. 64 கூட 1 ஆட் பண்ணோன்னா 65. ஸோ இங்கேயும் 65 கரெக்டான ஆன்சர் தருது. ஸோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 17:65. ஸோ நம்ம எதுக்கும் ஆப்ஷன் 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோஃபார் நம்ம 30 கொஷின்ஸ் கிட்ட இந்த அனாலஜி டாப்பிக்கில் நம்பர்ஸ் டைப்லேருந்து நம்ம பார்த்துட்டோம். இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ் பேஸ் பண்ண அனாலஜிஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி நம்ம திங்க் பண்ணணும், ஒன்ஸ் நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரலன்னா அடுத்தது எந்த மாதிரி டைப்ஸ்லாம் நம்ம கொண்டுட்டு வந்து நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 10 கொஷின்ஸ் தரேன்.
அந்த 10 கொஷின்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். I hope you found this video very useful. Next video உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Thank you for watching. Take care. Bye bye.